நெல்லை ரயில் நிலையத்தில் முன்பதிவு இல்லா பெட்டிகளை கொண்ட அந்தியோதயா விரைவு ரயிலில் பயணம் செய்ய பயணிகள் முண்டியடித்துக் கொண்டு ஏறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொங்கல் பண்டிகை விடுமுறை முடிந்து நெல்லை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை செல்லும் பயணிகளால் நெல்லை ரயில் நிலையம் நிரம்பி வழிந்தது. சென்னை செல்ல போதிய ரயில்கள் இல்லாததால் பொதுமக்கள் பலரும் திரும்பி சென்றனர். சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட நகரங்களில் பணியாற்றும் கோவையைச் சேர்ந்த மக்கள் பொங்கல் பண்டிகையை சொந்த ஊர்களில் கொண்டாடிய நிலையில் விடுமுறை முடிந்து மீண்டும் அந்தந்த நகரங்களுக்கு திரும்பினர். இதனால் கோவை பேருந்து நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது. சுமார் 500க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்ட நிலையில் சிரமமின்றி பொதுமக்கள் பயணித்தனர். பொங்கல் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. சுமார் 1 லட்சம் வாகனங்கள் சென்னை நோக்கி கடந்து சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் நீண்ட வரிசையில் வாகனங்கள் அணிவகுத்து நின்ற ட்ரோன் காட்சிகள் வெளியாகியுள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்ளும் கூட்டத்திற்காக கூடாரம் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மதுராந்தகத்தில் ஜனவரி 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். இதற்காக கூட்டம் நடைபெறவுள்ள இடத்தில் கிரேன் மூலம் கூடாரம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. அருகே பாஜகவின் தற்காலிக அலுவலகமும் திறக்கப்பட்டுள்ள நிலையில் வாகன நிறுத்தும் இடங்கள் தயார் செய்யப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே மின்கசிவால் தீ விபத்து ஏற்பட்டு சிலிண்டர் வெடித்ததில் விவசாயியின் வீடு சேதமடைந்தது. கடத்தூரைச் சேர்ந்த சுமிதா கணவரை இழந்த நிலையில் விவசாய நிலத்தில் உள்ள வீட்டில் குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். சுமிதா தனது குழந்தைகளுடன் விவசாய நிலத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது வீட்டில் மின்கசிவு காரணமாக தீப்பற்றி எரிந்தது. வீடு முழுவதும் தீப்பற்றி எரிந்து வீட்டில் இருந்த சிலிண்டர் திடீரென வெடித்து சிதறியதால் பொதுமக்கள் அலறி அடித்து ஓடினர். கன்னியாகுமரி அருகே திருப்பரப்பில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் நீச்சல் குளத்தில் நீராடியும் குடும்பத்தினருடன் அமர்ந்து சாப்பிட்டும் பொழுதை கழித்தனர். பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றான நெல்லையப்பர் கோவிலில் தை அமாவாசையை ஒட்டி லட்ச தீப விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவில் மகாநந்தி முன்பு நந்தி தீபம் ஏற்றப்பட்டு சிறப்பு பூஜை நடத்திய பின்னர் கோவில் வளாகம் முழுவதும் 1 லட்சம் விளக்குகள் ஏற்றப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. கோயிலின் முன்பு பிரம்மாண்ட வடிவத்தில் பல வண்ண விளக்குகள் ஏற்றப்பட்டன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை டிவிஎஸ் கார்னர் பகுதியில் உள்ள குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு கடந்த 1 மாதமாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களை மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். குற்றாலத்தில் அருவியில் குளித்த குழந்தையின் செயினை திருடியதாக 2 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். தென்காசி மாவட்டம் ஊத்துமலை அருகே உள்ள தங்கம்மாள்புரத்தைச் சேர்ந்த மனோஜ் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் குற்றாலம் மெயின் அருவியில் குளித்தபோது குழந்தையின் செயின் காணாமல் போனது. போலீஸ் விசாரணையில் நெல்லை பேட்டை எம்ஜிஆர் காலனியைச் சேர்ந்த மூர்த்தி மனைவி ஈஸ்வரி, காத்தவராயன் மனைவி அஸ்வினி ஆகியோர் குழந்தையின் 6 கிராம் செயினை திருடியது தெரியவந்தது. இருவரையும் போலீசார் கைது செய்தனர். உதகை அருகே மருத்துவமனை வளாகத்தில் சிறுத்தை நடமாடியதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். இறை தேடி சுற்றித் திரிந்த சிறுத்தை அங்கிருந்து வெளியேறியதை பொதுமக்கள் செல்போனில் வீடியோ எடுத்துள்ளனர். மருத்துவமனை வளாகத்துக்கே சிறுத்தை வந்ததால் அசம்பாவிதம் ஏற்படும் முன் அதை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள செல்வ விநாயகர் கோவில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிய சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
இந்த சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் தென்காசி போலீசார் இசக்கிமுத்து, பிரவீன்குமார், வெற்றிவேல் முருகன் ஆகியோரை கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் படகு சவாரி செய்வதற்காக சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். கூட்டம் அதிகரித்து காணப்பட்டதால் படகுகளை முன்பதிவு செய்த சில சுற்றுலா பயணிகள் 4 மணி நேரம் காத்திருந்தும் படகு சவாரி செய்ய முடியாமல் ஏமாற்றம் அடைந்தனர். இதனால் விடுமுறை நாட்களில் கூடுதல் படகுகளை இயக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பெருமாள் கோவிலில் மாவிளக்கு ஏற்றி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஐயம்பாளையம் கிராமத்தில் உள்ள சுமார் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த உத்தமராய பெருமாள் கோயிலில் இந்த வழிபாடு நடைபெற்றது. இந்த பெருமாளை வணங்கினால் வாய்ப்பேசாத குழந்தைகள் நிச்சயம் வாய்ப்பேச முடியும் என்பது ஐதீகம். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே பேருந்துகள் நிற்காமல் செல்வதை கண்டித்து துரைராஜபுரம் காலனி மக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மூணாறு தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் இந்த கிராமத்தில் பேருந்துகள் நிற்காததால் கர்ப்பிணிகள் மற்றும் மாணவிகள் 1/2 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்லும் அவலநிலை நீடிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டினர். சுமார் 1.5 மணி நேரம் நீடித்த இந்த போராட்டத்தால் சாலை இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. பின்னர் போக்குவரத்து பணிமனை மேலாளர் கடிதம் மூலம் உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in. 1,25 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.